உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களை மீனவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்ட அஞ்சம்மாள் அவர்களோட ஆணைப்படி இன்னைக்கு நாகை சட்டமன்ற தொகுதி இந்த புதிய நம்பியார் நகரில் மீனவர்கள் பாசறையின் முதல் கட்டமைப்பு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 20-25 மேற்பட்ட தம்பிகள் கலந்து கொண்டனர். இது நமது நாம் தமிழர் கட்சியில் 51 பாசறைகள் இயங்குவது போல இந்த பாசறையும் நமது நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் பக்கபலமாக இருந்து நாம் தமிழர் கட்சியின் பேரெழுச்சியாக தங்களை இன்று 20 பேருடன் புதிய நம்பியார் நகர் தம்பிகள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நாம் தமிழர் கட்சி உண்மையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று. ஒரு பிரச்சனை மக்கள் தான் போராடுறாங்க. பிரச்சனைனா மீனவர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. சென்னையில ஒரு பிரச்சனைனா சென்னையில உள்ள மீனவர்கள் மட்டும்தான் போராடுறாங்க. ஆனா அப்படி இல்லாம ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ஊர் மீனவருக்கு பிரச்சனைனா தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து மீனவர்களும் ஒருங்கிணைந்து போராடினாதான் எல்லா வெற்றியையும் பண்ண முடியும். அதே போலதான் இப்ப கடற்கரை ஓர கிராமங்களை ஒருங்கிணைப்பு பண்ணிட்டு வரோம். மீனவர்கள் ஒருங்கிணைப்பு பண்ணிட்டு வரோம். அப்ப நமக்கான பிரச்சனைகளை எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணாதான் அதுக்கான முடிவு எட்டப்படும். என்ன சொல்லுங்க, தேர்தல் வாக்குறுதி ஒரு தடவையும் கச்சத்தீவை மீட்கிறான்னு சொன்னாரா? என்னைக்காவது அதை மீட்டு தந்திருக்காரா? அதை பத்தி பேசியிருக்காரா? ஸ்டாலின் என்ன சொன்னாரு? நீட் தேர்வை ரத்து செய்வான், ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. என்ன ரகசியம்னா இன்னும் வரைக்கும் சொல்லல. கதிராமங்கலத்துல இருந்து அந்த திருவாரூர் நன்னிலம் அந்த பகுதியில உள்ள பெட்ரோல் கார்பன் எடுக்கிறதுக்கு தெரியாம கையெழுத்து போட்டுட்டு தவறுக்கு மன்னிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு தான் நம்ம யாருக்கு என்ன கொடுத்தோம்? வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு? கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை இப்ப அவர் கொண்டுட்டு வந்துட்டாரு. இப்போ சென்னையில நீல கொடிக்கடல் திட்டம்னு ஒண்ணு, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அந்த நீல கொடிக்கடல் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு. இப்ப சென்னையில 5 கிராம மக்கள் மட்டும்தான் போராடுறாங்க. அப்ப அந்த 5 கிராம மக்களோட சேர்ந்து நாமளும் போராடினா தான் இந்த அரசாங்கத்தை தடுத்து நிறுத்த முடியும்.